ربكم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. அல்லாஹ்வுடைய அருள் பெருங்கருணை அல்லாஹ்வுடைய நம் அனைவர்களையும் அவனை நம்பிய நல்லடியார்களான மூமின்களாக முஸ்லிம்களாக உலகத்தில் படித்து மூமின்களாக முஸ்லிம்களாக வாழ வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய பிரியமான நபி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஆக்கி பாக்கியம் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நாளில் அவனுடைய இல்லத்தில் நம் அனைவர்களையும் ஒன்று கொண்டிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெரியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வால் அவர் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நம்மை விதிக்கப்பட்ட ஏவல் விலக்கல் அனைத்தையும் ஏகமனதாக எடுத்து நடக்க வேண்டும் என்று என்னையும் உங்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா வழிவகுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான பெரியார்களே, சகோதரர்களே, மாதுபுல் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வசியத்தை சொன்னார்கள். மாதே, எந்த தொழுகையை பரலான தொழுகையை நீ தொழுது முடித்து விட்டால் ஒரு துஆவை கேட்காமல் விட்டுவிடாதே என்று சொன்னார்கள். அந்த துஆவை எல்லா தொழுகைக்கு பிறகும் நீ அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இரு என்று சொன்னார்கள். அது என்ன துஆ? அல்லாஹும்ம அய்யினி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. யா அல்லாஹ், எனக்கு உதவி செய்வாயாக, உனக்கு திக்ர் செய்வதற்கும் உன்னை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உனக்கு அழகிய நல்ல அமல்கள் நற்காரியங்கள் அமல் செய்வதற்கும் எனக்கு வாய்ப்பளிப்பாயாக, உதவி செய்வாயாக என்ற துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் எதை மறக்கிறையோ இல்லையோ தொழுகையை முடித்ததற்கு பிறகு இந்த துஆவை கேட்டுக்கொண்டே இரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, அப்படி என்ன இந்த துஆவிலே பெரிய பவர் இருக்கிறது? அய்யினி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக என்பதிலே என்று பார்த்தால் உள்ளுக்குள் நிறைய செய்திகள் மறைந்து கிடப்பதை நாம் எல்லாம் பார்க்கலாம். தொழுகையை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கினான். நாம் எல்லாம் தொழுகிறோம். தொழுகையுடைய நோக்கம் என்ன என்று பார்த்தால், ஒன்று அல்லாஹ்வை நினைப்பது, அல்லாஹ்வை திக்ர் செய்வது. அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த ஞாபகங்களுக்கு அவனுக்கு நன்றி செலுத்துவது. ரெண்டு அதிலே புரிந்திருக்கிறது. ஒன்று தன்னை அடிமையாக வைத்துக் கொள்வது, நான் அடிமை என்பதை எப்போதும் அல்லாஹ்விடத்திலே சொல்லிக் கொண்டே இருப்பது, அவனை வணங்குவது, அவனிடத்திலே நமக்கு கொடுத்த ஞாபகங்களுக்காக வேண்டி அருள்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நன்றி செய்வது. இந்த இரண்டு பிரதானமான அமல்கள் தொழுகையிலே இருக்கிறது. இதுபோல எல்லா காரியங்களை எடுத்துக்கொண்டாலும் அதிலே இந்த இரண்டும் பிரதானமாக இருக்கும். அல்லாஹ்வுக்கு ஏன் நன்றி செய்ய வேண்டும், அல்லாஹ்வை ஏன் நினைக்க வேண்டும் என்ற கேள்விகள் எல்லாம் நமக்கு வரலாம். உண்மைதான், அவன் நம்மை படைத்தான், நம்மை பாதுகாக்கிறான், நமக்கு உணவளிக்கிறான், நம்மை வாழ வைக்கிறான், எல்லாமே அவன் ஒருவன் செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா அப்படி செய்வதனால் அவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அவனை நினைப்பதும் அவனுக்கு நன்றி செலுத்துவதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். வேறு எதையும் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
நீங்கள் உங்களிலே உள்ள ஜின்களும் மனித இனங்களும் எல்லா இனத்தவர்களையும் அழைத்துக் கொள்ளுங்கள், எல்லோரும் அல்லாஹ்வை வணங்குங்கள். அப்படி வணங்கினாலும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாலும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் ஒரு கடுகளவு உயரப் போவது இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல நீங்களும் உங்களுடைய எல்லா இனங்களும் ஜின் இனங்களும் மனித இனங்களும் அல்லாஹ்வை வணங்காமல் விட்டுவிட்டால், அல்லாஹ்வை வணங்காமல் புறக்கணித்து விட்டாலும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்திலே ஒரு கடுகு அளவு குறையப் போவதும் இல்லை. ஆக வணங்குவதினால் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கூட போவதும் இல்லை, வணங்காமல் இருப்பதினால் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து குறையப் போவதும் இல்லை. அப்ப ஏன் வணங்கணும் என்ற கேள்வி வரும். அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, இன்னும் அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே அவர்களுடைய தேவைகளை கேளுங்கள். இதை தொடர்ந்து அந்த ஹதீஸில் வருது. என்ன ஹதீஸ்? எல்லோரும் வணங்கினாலும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து ஒரு கடுகளவு உயரப் போவதும் இல்லை, எல்லோரும் வணங்காமல் விட்டுவிட்டாலும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கடுகளவு குறையப் போவதும் இல்லை என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே அவர்களுடைய தேவைகளை கேட்கிறீர்கள், கேளுங்கள். எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான், எல்லா தேவைகளையும் பரிபூர்ணமாக கொடுக்கிறான். எல்லோரும் அந்த தேவைகளை தன்னால் சுமக்க முடியாத அளவிற்கு வாங்கி வருகிறார்கள், வைத்துக் கொள்வோம். அப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கஸானாவிலே, அல்லாஹ்வுடைய பொக்கிஷத்திலே, அல்லாஹ்வுடைய அருளிலே ஒரு கடுகு அளவு கூட குறையாது. அது நிரம்பியதாகவே இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது எப்படி யோசித்து பார்க்க வேண்டியதுதான். தெரியலன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்க வேண்டியது, இல்லாட்டி இங்கே விளக்கம் சொல்ல முடியாது. அருமையான சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வை ஏன் நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்வை ஏன் நினைக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்கு நம்முடைய வணக்கத்தினால் அவருக்கு எந்த தேவையும் இல்லை, நாம் வணங்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. குர்ஆனிலே ஒரு இடத்திலே வருகிறது, வலக்கத் ஆத்தைனா லுக்மானில் ஹிக்மத அனிஷ்குர் லில்லாஹ். நான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிறைய ஞாபகத்துக்களை ஹிக்மத்துகளை ஞானத்தை கொடுத்தேன் என்று சொல்கிறார். ஹிக்மத் என்றாலே ஞானம், அறிவு. உலகத்தில் என்னென்ன அறிவுகள் எல்லாம் இருக்கிறதோ எல்லா அறிவையும் நான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நான் கொடுத்தேன். அது என்ன அறிவை கொடுத்தான், அது என்ன அறிவு, என்ன ஞானம் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அஷ்குர் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யுங்கள். அதுதான் உலகத்தில் உள்ள ஞானத்திலேயே பிரதானமான ஞானமாக இருக்கிறது, அதுதான் உயர்வானதாக இருக்கிறது. அதற்கு நிகராக வேறு ஒரு ஞானம் இல்லை. உண்மையிலே மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக இருந்தால் அவருக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துபவராக இருப்பார். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் அவரை அறிவாளி என்று சொல்ல முடியாது, முட்டாள் என்றுதான் சொல்ல வரும். ஒருவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார் என்றால் அது அவருக்கே சொந்தமாகி விடுகிறது. அதனுடைய லாபத்தை, பரிகாரத்தை அவரே அடைந்து கொள்கிறார். நன்றி செய்யாமல் விட்டுவிட்டார் என்றால் அது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அல்லாஹ் உன்னுடைய நன்றி தேவையில்லை, உன்னுடைய நன்றி அவனை எதிர்பார்க்கவில்லை, அவன் தேவையில்லாதவன், அவன் புகழுக்குரியவன் என்று அருள்மறையிலே சொல்லித் தருகிறார். அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, இது மட்டுமல்ல, இன்னும் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்வதனால என்ன லாபம் இருக்கிறது? முதல்ல அல்லாஹ்வுக்கு எதற்கு நன்றி செய்யணும் என்பதையும் நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். குர்ஆன்ல ஒரு வசனம் வருது, ஆயத்து எல்லாரும் ஓதுவோம். மறுமை நாளிலே மனிதன் செய்யும் ஜின்னிட்டையும் அவர்கள் செய்த பாவத்தை பற்றி கேள்விகள் கேட்கப்படாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.
பாவத்தை பற்றி கேள்வி கணக்கு கேட்கப்படாது. அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய வெகுமதிகளை நீங்கள் பொய்யாக்க முடியுமா என்று சொல்லுகிறார். அது என்ன ரெண்டுக்கு என்ன சம்பந்தம்? அடுத்து சொல்றான், யுஹரபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும், குற்றவாளிகள் அவர்களுடைய முகத்திலேயே எழுதி ஒட்டப்பட்டு இருக்கிறது. இதை கேள்விகளை நான் கேட்கணுமா? கேள்வி கேட்க தேவையில்லை. அவருடைய முன்னத்தி ரோமத்தையும் பாதங்களையும் பிடித்து இழுப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இருக்கட்டும் சகோதரர்களே, ஆக நாளை மறுமை நாளில் கூட பாவத்தை பற்றி கேள்வி கணக்குகள் இல்லை. அப்ப எதை பற்றி தான் கேள்வி கணக்கு? நியாமத்துக்கள், அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்களை பற்றி, அல்லாஹ் கொடுத்த வெகுமதிகளை பற்றி நம்மிடத்தில் அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்குகள் கேட்பார். கொடுத்த நியாமத்துக்களை பற்றியும் கேட்பார். அதை யார் கொடுத்தாலும் அந்த அல்லாஹ் அவனை பற்றியும் அல்லாஹ் தஆலா கேள்விகள் கேட்பான். மறுமையில கேள்வி அல்லாஹ் நயீம் என்று சொன்னால் ஒன்று வெகுமதிகள், இன்னொன்று அந்த வெகுமதியை கொடுத்தவன், இரண்டையும் பற்றியும் கேள்வி கணக்குகள் இருக்கிறது. அப்ப அந்த ஞாபகத்துக்களை நமக்கு என்ன? ஒவ்வொரு ஞாபகத்துக்களையும் நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மில எத்தனை ஞாபகத்துக்கள் இருக்கிறது, அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறார், காலையிலிருந்து மாலை வரை என்ன கொடுத்தான் என்பதை ஒவ்வொருவர்களும் அதை யோசிக்க வேண்டும். யோசித்தால்தான் நன்றி என்பது வரும், இல்லை வராது. அதை சிந்தித்து பார்த்தால்தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்று வரும். இல்லை என்றால் நன்றி வராது. காலையிலிருந்து எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள், எல்லாவற்றையும் நாம் பார்க்கணும். துன்பத்துல பார்த்தோமா, இன்பத்துல பார்த்தோமா, வாழ்விலே பார்த்தோமா, வீழ்விலே பார்த்தோமா என்பதை எல்லாம் அவரவர்கள் யோசிக்க வேண்டும். யோசிக்கும் போதுதான் அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்பது நம்முடைய நாவிலே வரும், நம்முடைய உள்ளத்திலே வரும், நம்முடைய மனதான எல்லாமே ஏற்படும். இல்லைன்னா கிடைக்காது. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார், பாத்ரூமுக்கு போவாங்க காலையில். அலிநாயகம் ரலியல்லாஹு தஆலா பாத்ரூமுக்கு போயிட்டு மலம் ஜலம் கழித்து விட்டு தன்னுடைய கையை வயிற்றிலே வைத்து, என்னுடைய உடம்பிலிருந்து என்னுடைய அசுத்தத்தை அல்லாஹ் தஆலா நீக்கிறானே, இதனுடைய வெகுமதியை, இதனுடைய பராமரனை மக்கள் விளங்காமல் இருக்கிறார்களே, அதை விளங்கினால் எவ்வளவு நன்றாக இருக்கும். யாராவது நன்றி செலுத்தாமல் இருப்பார்களா என்று அலிநாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒவ்வொரு நேரமும் பாத்ரூமுக்கு, கழிவறைக்கு சென்று வெளியே வந்ததும் தன்னுடைய கையை வயிற்றுல வச்சுக்கிட்டு இதை ஓதுவாங்க, இதை சொல்லுவார்கள். எவ்வளவு பெரிய நேரம்! எத்தனையோ பேர் 1-2க்கு போகாம கஷ்டப்படுறாங்களே, இது எவ்வளவு பெரிய நேரத்தை இருக்கிறது. ஒரு நாள் உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா ஒருவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக வேண்டி சென்றாங்க. அவர் யாருன்னா, கண்ணும் தெரியாது, அவருக்கு கண்ணும் தெரியல, காதும் கேட்கல, வாயும் பேச முடியல, இதற்கிடையே உடல் முழுவதும் குஷ்டரோகியாக இருக்கிறார், படுத்த படுக்கையாக கிடைக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை என்னவெல்லாம், கண்ணு தெரியல, காது கேட்கல, வாய் பேச முடியல, உடம்பெல்லாம் குஷ்டரோகியாக இருக்கிறார். இந்த குஷ்டரோகியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்ப்பதற்காக வேண்டி சென்றார்கள். போயிட்டு சொன்னாங்க, இவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னாங்க. கூட வந்தவங்க சொன்னாங்க, இவ்வளவு கஷ்டப்படுறாரு, இவருக்கு என்ன ஞாபகம் இருக்குது, இவர் எப்படி நன்றி செலுத்தா? இவருக்கு என்ன இருக்குது? கண்ணு தெரியலையே, பேச முடியலையே, உடம்பெல்லாம் குஷ்டரோகியாக பாதிக்கப்பட்டு உடல் முழுவதும் நோயாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார். இவருக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் என்ன இருக்கிறது என்று கூட வந்தவங்க கேட்டாங்க. உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அவரு ஒண்ணுக்கு போறாருப்பா, எந்த வலிக்காம ஒண்ணுக்கு போறாருப்பா, கஷ்டமில்லாம ஒண்ணுக்கு போறாருப்பா, ஒண்ணுக்கு போறதற்காக வேண்டி, சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி இவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்ய வேண்டும். அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு சிறுநீர் கழிப்பது இருக்கிறது, அது கூட மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. கொஞ்சம் அல்லாஹ் தஆலா சிறுநீர் பையிலையோ மலம் போற இடத்துலையோ மூடியெல்லாம் அல்லாஹ் தஆலா வைக்கல.
எங்கேயும் மூடி பாட்டில தண்ணியை மூடி வச்சுட்டு திறந்து வெளியே ஊற்றி விடுறோம். அந்த மாதிரிலாம் வைக்கல, மூடியே கிடையாது. ஆனாலும் அது தேவைப்படும் போது வெளியே வருது, தேவைப்படக்கூடாத இடத்துல வெளியே வரக்கூடாது. எல்லா இடத்துலையும் வெளியே வந்துச்சுனாலும் கேவலம், வர வேண்டிய இடத்துல வரலனாலும் கேவலமா போயிடும். ஆனா அல்லாஹ் தஆலா நம்மை அப்படி வரவிடாமல் வைத்து யாருடைய தேவையும் இல்லாமல் நம்மளை ஒண்ணுக்கு போக வச்ச அல்லாஹ் தஆலா ஒண்ணுக்கு போறோம். யாருடைய தேவையும் இல்லாமல் மரங்களும் கழித்து வருகிறோம். யாருடைய உதவிகளும் இல்லாமல் பள்ளியாசலுக்கு வந்தமா இல்லையா? வர்றோம். நாம அதற்காக வேண்டி நன்றி செய்ய வேண்டும் சகோதரர்களே. அது பெரிய அல்லாஹ்வுடைய பெரிய நியாமத்து, பெரிய அருள். இதற்கு நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறது. இவரு சமாப்த ஒரு பெரிய சூஃபி இருந்தாங்க. அவங்க ஹாரூன் ரஷீது பாதுஷாவை பார்க்க போறாங்க. ஹாரூன் ரஷீது பாதுஷா அப்பதான் கையில நல்ல தாகத்தோட தண்ணி குடிக்க போறாங்க. ஹாரூன் ரஷீது பாதுஷா தண்ணி குடிக்க போறாங்க. கையை பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்சிட்டு கேட்டாங்க, இந்த தண்ணியை குடிக்க விடாம நான் உங்களை தடுத்தோம்னா நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. தண்ணியை குடிக்க விடாமதா? நான் அவ்வளவு தாகமாக இருக்கிறேன். இல்ல, என்ன கொடுத்தா நீங்க தண்ணி குடிப்பீங்க? என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் நான் பாதியை நான் கொடுத்தாலும் தண்ணியை குடிச்சிருவேன்னு சொன்னாங்க. அப்படியா? சரி. அதே மாதிரி குடிச்ச தண்ணி ஒண்ணுக்கு போகலன்னா அப்ப என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கும் சரி, ஒண்ணுக்கு பாதி அதிகாரத்தை கொடுத்தால்தான் ஒண்ணுக்கு போக முடியும் என்று இருந்தால் அதையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க அந்த சூஃபி சொன்னாங்க, பெரியவங்க, இதுதான் உங்களுடைய அதிகாரம். ஒரு விடல தண்ணி ஒரு தடவை ஒண்ணுக்கு போறதுக்கு சமம் இல்லை, ஈடாகாது. இதுதான் உங்களுடைய ஆட்சி அதிகாரம். அவ்வளவு பெரிய சர்வாதிகாரி, அவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தார்கள், ஆட்சி அதிகாரம் கொடுத்தவர்கள் ஹாரூன் ரஷீது பாதுஷா. அவங்கள பத்தி அப்படி சொன்னாங்க. இன்னொரு சூஃபியை பற்றி ஒரு செய்தி வருது. ஒரு பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு மன்னர் சிறுநீர் வரல, ஒண்ணுக்கு போகல, போமாட்டுக்கு எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. எல்லாம் பாதுகாக்கணும், அந்த மாதிரி சிரமங்கள் எல்லாம் விட்டு ஒண்ணுக்கு போக முடியாம கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ மருத்துவர்கள் பார்த்தாச்சு, என்னவெல்லாமோ செய்து பார்த்தார்கள், எல்லாம் ஒண்ணு நடக்கல. கடைசியில் யாராவது சரி பண்ணுவாங்களா அப்படின்னா இந்த சூஃபி ஒரு முசாஃபிருடைய கோலத்திலே, ஒரு பகீருடைய கோலத்திலே வர்றாங்க. என்ன இதை ஒண்ணுக்கு போறதுக்கு என்ன செய்வீங்கன்னு சொன்னாங்க. என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் பாதியை நான் எழுதி தந்துடுறேன். அப்படியா? சரி, ஒரு தண்ணி ஓதி கொடுத்தாங்க, ஒண்ணுக்கு போயிடுச்சு. இவங்க போயிட்டாங்க. போன ஒண்ணுக்கு போயிட்டே இருக்கு, நிக்க மாட்டேன். போற ஒண்ணுக்கு சிறுநீர் நிக்கவே இல்லை, போயிட்டே இருக்கு. மறுநாள் அவரை தேடுறாங்க. வாங்க வாங்க வாங்க, இந்த மாதிரி சம்பவம் வர்றாங்க. இந்த மாதிரி சிறுநீரை நிப்பாட்டுறதுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. சிறுநீரை நிப்பாட்டுவதற்கு என்ன கொடுப்பீங்க? என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் பாதியை நான் கொடுத்துருவேன். அப்படியா? உடனே தண்ணி ஓதி கொடுத்தாங்க. அந்த போன உனக்கு நின்றுடுச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்க ஆட்சி அதிகாரம் எனக்கு தேவையில்லை, ஆனால் உங்க ஆட்சி அதிகாரம் ஒரு சிறுநீருக்கு தான் சமம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, காலையில இருந்து நம்மை நிம்மதியாக ஒன்றுக்கு ரெண்டுக்கு போக வச்சு நிம்மதியாக உலாவ வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய நாமத்தை யாருடைய உதவியை கொண்டு செய்தோம், எதை கொண்டு செய்தோம்? ஒரு நாளைக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஒன்றுக்கு போகிறோம்னா எத்தனை மாத்திரை போட வேண்டியிருக்கு, எத்தனை காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது, என்னவெல்லாம பயிற்சிகள் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் எதுவும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா நமக்கு அதை லேசாகி வைக்கிறானே என்ற நன்றி செய்ய வேண்டும் சகோதரர்கள், நன்றி செய்ய வேண்டும். நாம ஞாபகத்தினா என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, பெரிய ஆட்சி அதிகாரியாக இருந்தா, பெரிய வீரனாக இருந்தா, பெரிய லெவல்ல இருந்தா அதையெல்லாம் பார்த்து வாழ்ந்தா அப்படி வாழணும்னு சொல்லுவோம். குர்ஆன்ல ஒரு சம்பவம் வருது. அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை ஃபிரௌனுக்கு கொடுத்தான். ஃபிரௌனுடைய காலத்திலே வாழ்ந்த ஹாரூன் நபி, காரூன் என்பவருக்கு மிகப்பெரிய பணக்கார சொத்து செல்வங்களை கொடுத்தார். மக்கள் சொன்னாங்க, வாழ்ந்தா இப்படி எல்லாமா வாழணும், வாழ்ந்தா இந்த மாதிரி சொகுசான வாழணும். நமக்கு இன்னைக்கு நிறைய ஓடுது, மனசுல ஓடுது. பஸ் ஸ்டாண்ட்ல இப்போ சில பேர் கார்ல போயிட்டே இருப்பான். வாழ்ந்தா இப்படில வாழணும், இந்த குடும்பத்திலே பிறந்திருக்கணும், இப்படியில சந்தோஷமா வாழணும், இவ்வளவு உயர்வான ஆணை அணிந்திருக்க வேண்டுமே என்று ஒவ்வொன்றையா பார்த்து யோசனை வரும். மனிதனுடைய இயல்பு அது. தனக்கு மேலுள்ளவர்களை பார்த்து பார்த்து வயது எரியக்கூடிய சமுதாயமாக நாம் இருக்கிறோம்.
வயலேயும் வேற வழி இல்லை, கிடைக்கல. அதனால வேற எதாவது பார்த்து நம்ம முடிவு பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். அருமையானவர்களே, மக்கள் அந்த இருந்த உலமாக்கள் சொன்னார்கள், படுவாளிகளா அப்பாவிகளா, அவனுக்கு அவன் அநியாயக்காரன், அடுத்தவருடைய சொத்தை அநியாயமாக பறித்து வைத்திருக்கிறான், அடுத்தவர்களை கொடுமைப்படுத்தி அநியாயமாக ஊழல் செய்து வைத்திருக்கிறான், அந்த காசுக்காக ஆசைப்படுறீங்க. அட போய அஜித்குமாருக்கு விவரமே தெரியாது. என்ன சொல்லுவாங்க, அஜித்துக்கு துனியா விவரம் தெரியாது, அதனால நாங்க அவரு வாழ்ந்தா இப்படிதான் வாழணும், காசு ஆசை வேண்டாலும் உங்களுக்கு தெரியாது போயிட்டே இருப்பாங்க மக்கள். இயல்பு பொதுமக்கள் எது லேசாக தெரிகிறதோ அதை பார்த்து ஆசைப்படக்கூடிய பழக்கம் ஒண்ணுமே செய்ய முடியாது. சில நாட்கள் கழித்தது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சாபத்திற்கு ஆளாகி பூமியால் சொறிவாக்கப்படுகிறார். அந்த அதே காலம் பூமி உள்ளே விழுங்கிக் கொண்டு இருக்கிறது. அப்போ அதே உலமாக்கள் சொன்னார்கள், அட படுவாய் இப்ப பாத்தியாதாங்க அல்லாஹ்வுக்காக எங்களுக்கு காரூன மாதிரி ஆக்கலையே அப்படி சொல்றாங்க. அவன் முன்னர் சில விஷயங்களை பொதுமக்களாக இருப்பவர்கள் அவர்கள் கண்கூடாக பார்க்கும்போதுதான் தெரியும். ஆனால் அதை அறிந்த ஞானிகள், அதை அறிந்த உலமா பெருமக்கள், மார்க்கத்தை விளக்கியவர்கள் அதை சொல்லும் பொழுது மக்களுக்கு எடுத்தார். அருமையான பெரியார்களே, சகோதரிகளே, நமக்கு அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்களுக்கு நாம் நன்றி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நன்றி செய்வதனால என்ன லாபம்? நன்றி செய்வதனால லயின் சக்கர்த்தும் வயிறு தாழ்ந்தன ரப்புக்கும் லயின் சக்கர்த்தும் வளையன கபர்ந்தும் இன்னாதாவேல சதி. அல்லாஹ் ஒரு பிரகடனம் செய்து விட்டான். என்ன பிரகடனம்? அல்லாஹ் பிரகடனம் செய்து விட்டான். ரப்பானிய அல்லாஹ் பிரகடனம் செய்கிறான், படைத்த அல்லாஹ் பிரகடனம் செய்கிறான். லயின் சக்கர்த்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அதிகமாக்கி தருவேன். ஒன்று அதிகமாக்கிறது அல்லது இருக்கிறது இருக்கும். ஜியாதத் அதிகம் என்று சொன்னால் ஒன்று ஒரு பொருள் நம்மகிட்ட கிடைச்ச நேரத்தை அது அப்படியே இருக்கும், அல்லது அந்த பொருள் அப்படியே வளர்ந்து கொண்டு போகும், இறங்காது. நீங்கள் ஒருவேளை தொழுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால், அல்லாஹ் என தொழுக வாய்ப்பு கிடைத்ததே, தொழுக வாய்ப்பு கொடுத்தாயே என்று அல்லாஹ்வுக்கு சந்தோஷம், அல்லாஹ்வுக்கு சுக்ர், நன்றி செலுத்தினார். அடுத்த வேளையும் தொழுவதற்கு அல்லாஹ் வாய்ப்பை தருவார். ரமதானிலே நோன்பு வைத்தோம், நோன்பு வைக்க வாய்ப்பு கொடுத்தே ரப்பே, நான் கஷ்டப்பட்டு நோன்பு வைத்தேன் என்று சொல்லாமல் எனக்கு நோன்பு வைக்க வாய்ப்பை கொடுத்தாயே ரப்பே என்று சொன்னால் அடுத்தடுத்த வருடங்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஆரோக்கியத்தை கொண்டு நோன்பு வைக்க வைப்பார். ஒவ்வொரு நாளும் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. அல்லாஹ் இன்றைய தினம் எனக்கு ஆரோக்கியமாக என்னுடைய இன்றைய நாள் கழித்தது, அல்லது உடல் சேர்ந்தாமல் போச்சு, ஏதோ ஒரு மருந்து மாத்திரையை கொண்டாவது என்னுடைய உடலை சரி செய்து விட்டாயே, என்னுடைய ஆரோக்கியத்தை கொடுத்தாயே என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் தஆலா அந்த ஆரோக்கியம் நம்மிடத்தில் இருக்கும்படி வைப்பார். அதனால பெரியவங்க சொல்லுவாங்க, ஒன்றுக்கு போயிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஆபான் அல்ஹம்துலில்லாஹ் புகார் அல்லாஹ் அன்னில் அல்லாஹ் ஆபான், என்னை விட்டு இந்த நோவினை நீக்கினாயே என்று சொன்ன யாரெல்லாம் திக்ர் செய்கிறார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு அந்த பிரச்சனையே ஏற்படாது என்று சொல்றாங்க. நன்றி செய்யணும். அது மட்டுமல்ல, லயின் சக்கர்த்தும் லஅஸீதன்னக்கும், நன்றி செலுத்துவதனால் அல்லாஹ் தஆலா நமக்கு அதிகமாக்கி தருகிறான். அப்படி இல்லை என்றால், அதிகமாக்காவிட்டால் நம்முடைய நன்றிக்கு தகுந்தால் போல, நன்றிக்கு தகுந்தால் போல அதிகமாக்காவிட்டாலும் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை, இருக்கக்கூடிய செல்வத்தை, செல்வத்திற்காக வேண்டி நன்றி செலுத்தினால் அல்லாஹ் தஆலா அந்த செல்வத்தை நம்முடைய கண்ணு வரை நமக்கு இறங்காமல் அல்லாஹ் தஆலா வைத்திருப்பார். நாம் அதிகமாக நன்றி செலுத்த ஆரம்பித்தால் அந்த சொத்து செல்வம் நம்முடைய பிள்ளைகள் வரைக்கும், நம்ம சந்ததிகளுக்கு அது பயன்படக்கூடியதாக இருக்கும். நன்றி கெட்டவர்களாக ஆகிவிட்டால் அந்த சொத்து செல்வம் கண்ணு முன்னாடியே போயிடும். சில பேர், நிறைய பேருடைய பிரச்சனை என்ன, இப்போ உள்ள பிரச்சனை, என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேங்கான்தான். என் பிள்ளை என் பேச்சை கேட்கறது இல்லை, புள்ள பேச்ச கேட்கறது இல்லை, மனைவியா பேச்ச கேட்கறது இல்லை. இதே பிரச்சனை தான் நம்ம நிறைய பேர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு 40 வயசை நீங்கள் அடைந்து விட்டால், 40 வயசை அடைந்து விட்டால், ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய, யா அல்லாஹ் எனக்கும்
என் தாயத்தைகளுக்கும் என்னென்னவெல்லாமோ ஞாபகத்தை அன்புகளை கொடுத்தாய், சொத்து செல்வங்களை கொடுத்தாய். என் தாயத்தைகளுக்கு கட்டுப்படக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்தாய். என் தாயத்தைகள் என்னை வளர்ப்பதற்குள்ள வாய்ப்பை நீ கொடுத்தாய். அதுபோல் எனக்கும் மனைவி மக்களை கொடுத்தாய். அதற்குரிய வாய்ப்பை கொடுத்தது நீதான். அதற்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார். அந்த அஸ்குர நாமத்தை கல்லத்திய நாமத்தை அழியவாரா வாழ்வீங்க. எனக்கும் என் தாயத்தைகளுக்கும் நீ கொடுத்த ஞாபகங்களுக்கு அருள்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வாய்ப்பை தந்துள்வாயாக என்று சொல்ல வேண்டும். அப்படி நன்றி செலுத்திட்டால் அடுத்து என்ன நடக்கும்? வா சிறுகி வைத்து துரியந்தி, என் பிள்ளை என் பேச்சை கேட்டு நடக்கிற மாதிரி வங்கி என்று அல்லாஹ் சொல்றோம். 40 வயசு அடைஞ்சிட்டா ஒவ்வொருவர்களும் இந்த துவாவை செய்யணும். 40 வயசு அடைஞ்சவங்க கொள்ளலாம். 40 வயசு குழந்தை விட உள்ள பெற்றவங்க கூட அந்த துவா ஓதிட வேண்டியதுதான். யாருக்கெல்லாம் குழந்தை இருக்கிறதோ, எனக்கு 40 வயசு ஆகல, எனக்கு என் பிள்ளை 2 வயசு தான் ஆச்சு, இல்லை, எல்லாரும் ஒரு துவாவை ஓத வேண்டிய ரப்பி அவசியம். துவா ஓதுறது மட்டும் இல்லை, நாம ஓதுறது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆகும். நன்றி செலுத்தக்கூடியதாக ஆவது மட்டுமில்லை, நான் நம்முடைய தாயத்தைகளை கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 2 விஷயம், நன்றி செய்ய வேண்டும், தாயத்தைகளை கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். நடந்தால் மூணாவதாக நடக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள் என்பது சந்தேகங்களே. ஆக சகோதரிகளே, நன்றி செலுத்தினால் காசு பணம் வரும், நன்றி செலுத்தினால் கல்வி ஞானம் வரும், நன்றி செலுத்தினால் பிள்ளை குட்டிகள் நம்ம பேச்சை கேட்பாங்க, நன்றி செலுத்தினால் நல்வாழ்வு கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. வாஹி தாவா.